நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் அபிஷேக் அவர்கள் அபிடவிட்ல அதை மென்ஷன் பண்றாரு. எதுக்கு மென்ஷன் பண்றாருன்னா, இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது அக்கறை எல்லாம் கிடையாது. காண்டு என்ன காண்டு? சொத்து இருக்குது, அந்த காண்டு. நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படித்தான் உள்ள அந்த மொத்தத்தை ஆக்குப்படிச்சு பண்ணுவாங்க. இன்னைக்கு RSS பின்புலத்தில் இயங்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம், தேவாலயங்களுக்கு சொந்தமான, கிறிஸ்துவர்களுக்கு சொந்தமான 20,000 கோடி சொத்துக்கள் அடங்கிய ஒரு நிறுவனம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு அமைப்பு இருக்கு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி அபிடவிட்ல அதை மென்ஷன் பண்றது யாரு? வழக்கறிஞர் அபிஷேக் அவர்கள். எங்கள் கட்சி சார்பாகவும் பல கட்சிகள் சார்பாகவும் வாதாடக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். ராகுல் காந்திக்கு தெரியாம அந்த அபிடவிட் உள்ள போயிருக்குமா? அப்ப ராகுல் காந்தி உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள் இஸ்லாமியருக்கு எதிரானவர் நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல கிறிஸ்துவர்களுக்கு எதிரானவர் நீங்க சொல்ல வரீங்களா? கிறிஸ்துவர்களோட தேவாலயத்துக்கு சொந்தமான சொத்து இருக்குன்னு சொல்றாரு. நாளைக்கு இங்க வந்தவங்க நாளைக்கு இங்கேயும் வருவாங்க. யாருக்குமே தெரியாத அமைதியா போய்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு RSS பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை தூக்கி போடுது, அதை பப்ளிஷ் பண்றாங்க. மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை டெலீட் பண்ணிடுறாங்க.